ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஃபரெண்ட் வீடியோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்லைம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கம் எடுத்துக்கிறேன். ஃபெவி கம். உங்களுக்கு எந்த கம் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த கம்மை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபெவி கம் தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போரிக் ஆசிடு அதாவது போரக்ஸ் பவுடர். நீங்கள் வந்து எந்த மெடிக்கலில் கேட்டாலும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்லைமை மேக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கம்மை எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1/2 கப் வாட்டர் எடுத்துப்போம். அந்த வாட்டரோட நம்ம போரக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போரக்ஸ் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. போரக்ஸ் பவுடர் வந்து தண்ணியோடு அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது, அதனால் கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 1/2 கப் வாட்டரில் பேக்கிங் சோடா கலந்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பேக்கிங் சோடாவும் தனியாக வச்சுருக்கோம், போரக்ஸ் பவுட்ரு கலந்த வாட்டர் வச்சுருக்கோம். எனவே எடுத்து வச்சுருந்த கம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக போரக்ஸ் வாட்டர் கலந்துக்கோங்க. கலந்துக்கோங்க. இது நீங்கள் இந்த போரக்ஸ் வாட்டரை கலக்கிறதுனால அந்த ஸ்லைம் ஸ்டேஜுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையிலே கூட எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக இப்படி ஒரு ஸ்லைம் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.